வணக்கம் 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 நான் ஸ்டாப் நியூசன்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். 5 வீடியோ போட்டதுல இன்னி வரைக்கும் சேனலோட பேர் ஒழுங்கா சொல்ல தெரியல. நான் ஸ்டாப் நியூசன்ஸ் நான் ஸ்டாப் நியூசன்ஸ் சேனல் நேம் இருக்கட்டும், நம்ம பேரு. ஐயோ அதுவுமே சொல்றதே இல்லை போல இருக்கு. சாரிடா. 5 வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் எங்களை பத்தின இது நாங்க எதுவும் சொன்னதில்ல. பாஸ் வந்து கௌரி, நான் தான் ராம். ஸோ நாங்கள் வழக்கமான இதே கான்செப்டில் தான் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? லக்கி மேன் 1995 ரிலீஸ் ஆன கார்த்திக் சார் கவுண்டமணி சாரோட காம்போல வந்து சூப்பரான படம். கார்த்திக், கவுண்டமணி சார், செந்தில் சார், வினித் சக்கரவர்த்தி சார், அதுக்கப்புறம் சில்க் சிந்தா மேடம், அவங்களும் ராதாரவி சங்கவி அவங்களும் இருக்காங்க. ஸோ மஞ்சுளா மேடம் முக்கியமான இதில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய காம்போ தான். என்னன்னா இந்த படம் வந்து அப்போ வந்தபோது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் இல்லை, ஒரு அண்டர்ரேட்டட் படம் தான். ஆமா, எங்களுக்கு ரொம்ப பிரியமான படம். அதுவும் இல்லாம வழக்கம் போல கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஆமா, கண்டிப்பா. ப்ரீவியஸ் வீடியோல வந்து எங்களுக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தது, லக்கி மேன் படத்தை பத்தி பேசுங்க. முத முறையா எங்களை நம்பி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதனால நிறைவேற்றிடுவோம் அப்படின்றதுனால அந்த படத்தை. ஸோ லக்கி மேன் இந்த படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்து எமலீலான்னு சொல்லி எடுத்த படம் தான். அதோட ரீமேக் தான். இதை வந்து டைரக்ட் பண்ணது, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பிரதாப் போத்தன். அவர் தான் எடுத்தது. ஓகே, ஆக்சுவலி பிரதாப் போத்தன் சார் வந்து எல்லாருக்குமே ஆர்டிஸ்டா தான் தெரியும். அவர் மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்குலயும் இருந்திருக்காரு. பெரிய டைரக்டர் எல்லாமே. ஸோ அவர் மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவரு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சீரியஸாவே எங்களுக்கும் அப்போ தெரியாது, இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு கூகுள்ன்றத இந்த லக்கி மேன் போட சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுதான் உண்மை. இந்த படம் என்னன்னா ஒரு ஃபேண்டசி படம் உண்மையாலுமே. அப்போ ஃபேண்டசி காமெடி மூவி அப்போ ஃபேண்டசி லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த யமலோகம், அதுக்கப்புறம் சித்திரகுப்தன் அந்த மாதிரி இருக்கிற எஃபெக்ட்ல ஒரு நல்ல காமெடியா, ஒரு சென்டிமெண்டல் காமெடி. சிம்பிளா சொல்லணும்னா யமலோகத்துல சித்திரகுப்தர் கணக்கு எழுதுற புக்கு பிரம்மச்சோடின்னு, ஆமா, அந்த புக்கை வந்து தெரியாதமா தும்மி பூமியில தூக்கி போட்டுருவாரு சித்திரகுப்தரான செந்தில். அக்கௌண்ட் புக்கு மிஸ் ஆகி போச்சு. யமனை எப்ப க்ளோஸ் பண்ணோம், எப்ப வந்து தூக்கி பேக்ல போடணும், இந்த அக்கௌண்ட் புக்கு காணாம போயிடும். இதனால யமனால யாரையும் கொல்ல முடியாது. யார் எப்ப சாவுறாங்க என்ன எதுன்னு கணக்கு பார்த்து முடிக்க முடியாது. இந்த புக்கை 1 மாசத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யமலோகத்துல யமனையும் சித்திரகுப்தரையும் பூமிக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களோட பவர்ஸ் எல்லாம், மெஜாரிட்டி ஆஃப் பவர்ஸ் புடிங்கிட்டு அந்த புக்கை தேடிட்டு என்னென்ன காமெடி வருதுன்றதுதான் படத்தோட கதையே. அந்த புக்கு கிடைச்சுதா கிடைக்கலையா, அதுக்கு நடுவுல அவர் என்னென்னத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவருக்கு பூமி எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே ஒரு காமெடியா கட்டிருப்பாங்க எல்லாமே. ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு சினாரியோ என்னன்னா, வழக்கமா வினித் சக்கரவர்த்தினாலே வருவாரு. ஆனா அவரை வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா ரொம்ப சூப்பரான கேரக்டர். ஆமா, அந்த கேரக்டரா போட்டுட்டு இங்க லொல்லுக்குன்னு ரொம்ப ட்ரெண்டான கவுண்டமணி சாரை வந்து யம தர்மரா போட்டு யமனே இவ்வளவு லொல்லு பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதே மாதிரி யமனுக்கு தலைவலி கொடுக்கறதுக்குன்னே ஒரு சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் வேற யாரும் நம்ம செந்தில் சார் தான். ஒரு நல்ல காமெடியா இருக்கும் அவர் 2 பேரும். அவங்க அந்த படத்துல ஒரு பேட்ச் அப்பா சொல்லணும்னு வச்சுங்களேன், 2-3 செட்டிங் டயலாக் இருக்கு. தும் தாத்தா நம்ம அப்படியே ஆகட்டும், அதோட தும் தாத்தா அப்படியே ஆகட்டும் நல்ல இது. செந்தில் சார் ஓடி வருவாரு, பிரபு பிரபு, பிரபு பிரபு இவரை என்ன சட்டியில போட்டு வரைக்கும் இவரை தலையை எடுத்து ஃபுட்பால் விளையாடும் பிரபு. என்னது இந்த யமன் வந்து இது என்ன உடை மிகவும் கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எடுத்து போட்டு கோட் சூட் எல்லாம் போட்டு அந்த முடி பயங்கரமா வச்சுக்கிட்டு பட்டடிச்சுட்டு வர்றது செமையா இருக்கும். அதுக்கப்புறம் இவரு ராதாரவி சார் கேரக்டர் ரொம்ப அழகா. ராதாரவி சார் வந்து பாத்தீங்கன்னா செம கேரக்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா டான், ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்கிற டான். சீட்டிங் சிவராமன் பேரே வந்து செமையா இருக்கும். அவர் வந்து சீட்டிங் பண்ற வேலை தான் பண்ணுவாரு டானு. அவருக்கு வந்து இது வந்து தொழிலா இருக்கும். ஆனா அவரோட பொழுதுபோக்கே கவிதை எழுதுறது. கவிதை எழுதி கொள்ளுவார், எல்லாத்தையும் கவிதை எழுதியே கொள்ளுவார். அதுல வந்து சம காமெடினா பாண்டி கிட்ட போயிட்டு கம்பல்சரி நான் எழுதுற கவிதையை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பாண்டி சரியா ஒரு கவிதை
கண்ணாலம் கண்ணாலம் தங்கச்சிக்கு கண்ணாலம். செம்ம டைலாக் அது. ஆக்சுவலி இது நம்ம சீனா சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அதை நேர்ல பாக்குறப்ப படமா பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ராதாரவி சார் ஒரு ஸ்லாங் எடுப்பாரு, கண்ணாலம் கண்ணாலம் தங்கச்சிக்கு கண்ணாலம் அப்படிப்பாரு. அந்த மாடுலேஷனை தாண்டி அவரோட ரியாக்ஷன் அப்படியே கொண்டிருப்பாரு ராதாரவி சார். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர். ஏன்னா இந்த படத்துல நாங்க ஏன் இவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம்னா, இதுல ஹீரோ வந்து சப்ஜெக்ட் தான். அவர் ஹீரோ வந்து ஹீரோவா அந்த கதையை நிறுத்துறதுக்கான ஒரு சப்ஜெக்டா தான் வச்சிருப்பாங்க. ஸோ கார்த்திக் சாரோட அம்மா வந்து மஞ்சுளா மேடம் ரொம்ப அரச பரம்பரை. பட் இது வாழ்ந்து கெட்ட குடும்பம், வழக்கம் போல வாழ்ந்து கெட்ட குடும்பம் தான். கரெக்ட், வாழ்ந்து கெட்ட குடும்பம் தான் அவங்க. அவங்களுக்கு சொந்தமான ஒரு பேலஸ வந்து எப்படியாவது ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. கடல்ல போயிருக்கோம். ஓகே, அதை வந்து மறுபடியும் மீட் எடுக்கணும்னு கார்த்திக் சார் வந்து ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் அவர் கையில இந்த பிரம்மச்சோடி புக்கு கிடைக்கும். அதாவது வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட கொண்டு வந்து தடார் அவன் மண்டையில அந்த புக் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் அது எல்லாமே அதுல நல்லா போட்டு. ஒருத்தர் புக்கை எடுத்து பாக்குறப்ப உன் தலையில கல்லு விழுவும், இன்னொருத்தருக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட்ல விழுணும். தியாகுதர் இருப்பாரு, தியாகுதர் உன் தலையில ஓடும். அதே மாதிரி காமெடி. அதே மாதிரி நீ என்ன எனக்கு 1 கோடி ரூபா விழுவுமா, என்னது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இங்க இவருக்கு கூட கார்த்திக் சார் கூட ஒரு டைலாக், டெக்கானிக் டைலாக் ஒன்று இருக்கும். என்ன அக்கும் பக்கும் யாராவது ஒரு அழகான பொண்ணு பார்த்துட்டா உடனே அவருக்கு அக்கும் பக்கும் இதே சங்கவி மேடம் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஒரு அவங்களுமே திருட்டு கோஷ்டி தான், அவங்களும் திருட்டு கோஷ்டியா இருப்பாங்க. பட் அவங்க இந்த படத்துல ஒரு அழுத்தமான ரோலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இருப்பாங்க ஒரு அந்த காலத்துல ஹீரோயினுக்கு என்ன சிம்பிளா ஒரு ரோல் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ரோல் வந்து நல்லாவே பிளே பண்ணிருப்பாங்க, அவங்க நல்லாவே பிளே பண்ணிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அழுத்த திருத்தமான ரோல் கிடையாது. முக்கியமானது கவுண்டமணி சார், செந்தில் சார், கார்த்திக் சாருக்கு ஒரு ஹீரோன்றதுக்காக ஒரு ரோல். தியாகு சார் கூட ஃப்ரெண்ட். ஆமா ஆமா, அது அதுக்கப்புறம் மினி சக்கரவர்த்தி சார் தான். 5-6 பேருக்குள்ளாரதான் கதை ரொம்ப ராதாரவி சாரோட அந்த புக்குக்காக அடிச்சுப்பாங்க. அந்த புக்கு கிடைக்கலையா அப்படின் போது எல்லாமே இங்க ஃபைனஸ்டா வந்து டைலாக்ஸ் தான் நிறைய பிளே பண்ணுவாங்க. அது சூப்பரான பேர், குளு குளு கூல், குளு குளு கூல் ஒண்ணு கொடுங்க அப்படிம்பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டைலாக்ஸ்ல நமக்கு வந்து யமலோகத்துல இது அமிர்தத்தை கொடுத்துட்டு இவனுங்களுக்கு மட்டும் பாரு மனுஷங்களுக்கு குழுகுழுக்குள்ள கொடுத்துறாங்க, இது அமிர்தத்தோட சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி 2 சினாரியோக்குள்ளார பூமிக்குள்ளார அவங்க வந்தா எப்படி இருக்குங்கிறத ஒரு ஃபேண்டசி சென்டிமெண்ட் காமெடி தான். அம்மா சென்டிமெண்ட்டுக்காக அவர் போராடுறதாகட்டும். ஆமா, ரொம்ப அந்த சென்டிமெண்ட்ல போராடுவாங்க நல்லாவே. அதாவது என்னன்னா கார்த்திக் சாரோட அம்மா வந்து சீக்கிரமா இறந்துருவாங்கன்னு அந்த புக்ல போட்டிருக்கோம். ஆமா, அது எப்படியாவது தவிர்க்கணுன்றதுக்காக இவரு தான் கவுண்டமணி சார் தான் எம்மன் வந்து கார்த்திக் சார் கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா, சோ அவர் கையில இந்த புக்கு போனாதானே அம்மாவை கொள்ளுவாரு. சோ அதை கொல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், புக் அவருக்கு கடைசி வரைக்கும் கொடுக்க கூடாதுன்னு ஏமாத்துவார். ஆனா அவரும் புடிச்சிட்டு மறுபடியும் விட்டுருவாரு. அதான் நீங்க சென்டிமெண்ட் இது. சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வரம் கொடுத்துருவாரு. இல்ல அது ஆசீர்வாதம் பண்றப்ப தீர்காயுசு அந்த வாக்கு வந்து தவறா இருக்காது, அந்த வாக்கு வந்து தவறக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து பண்ணிடுவாரு. கரெக்டா வாக்குறுதி கொடுத்த மாதிரியே பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல சில்க் சுமிதா மேம் வந்து அதுல வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. சின்ன கேரக்டர், கிளாமராவும் இருக்க மாட்டாங்க, இதா ஒரு பட் சூப்பரா இருப்பாங்க. உண்மையாலுமே மெயினா எதுக்குன்னா இந்த புக்கை தேடி அவர் அலையக்கூடாதுன்றதுக்காக அவரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவே கார்த்திக் சார் அனுப்பப்பட்ட ஆளு. எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீமா வாங்கி கொடுத்து போற போக்குல ஒரு டைலாக், யமனும் இப்படித்தானா அப்படின்னு, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே யமன் கெட்டதும் பெண்ணாலே அப்படின்ட்டு அது தூவி விட்டுருவாங்க. அதுவுமே நல்லா இருக்கும். சோ ஒரு இதுல கவுண்டமணி சாரோட காமெடி ஒண்ணு, அதாவது வராட்டிய செவுத்துல வந்து ஒட்டி அது எப்படி இந்த கம்பிகள் எல்லாம் தாண்டி செவுத்துல வட்ட வட்டமா எப்படி மாட்டு சாணம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்குறது கவுண்டமணி சார் கேட்பாரு. அதுக்கு வினி சக்கரவர்த்தி சாரும் வந்து இன்டராக்ட் பண்றது அது நல்லா இருக்கும். ஏன்டா இப்படி பண்றீங்க, எனக்கு ஒரு டார்ச்சரா இருக்குப்பா அப்படின்னு. வினி சக்கர சார் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒரு 4-5 சீனே என்னமோ ஒரு கஞ்சாக்கும் மஞ்சாக்கும் வித்தியாசம் தெரியாதா தெரப்பி உங்களுக்கு வேணும்னா அந்த சீன் பாருங்க. இது காமெடிக்காகவே ஃபுல்லா இருக்குது. அன்பார்ச்சுனேட்லி இந்த மூவி வந்து யூடியூப்லயும் இல்ல, வேற ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கான்னு தேடி பார்த்தா கிடைக்கல நிறைய இடத்துல. பட் காமெடிஸ் வந்து யூடியூப்ல இருக்கு.
ஆமா, நீங்க லக்கி மேன் காமெடி சீன்ஸ்னு போட்டாலே ஈஸியா கிடைச்சிடும். ஏபி இன்டர்நேஷனல் அவங்களோட இதுல இருக்கு, சேனல்ல இதுல வருது, யூடியூப் சேனல்ல வருது. நீங்க ஜஸ்ட் லக்கி மேன் தமிழ் காமெடி சீன்ஸ்னு போடுங்க, இது ஃபுல் காமெடி இதுவுமே வரும் உங்களுக்கு, காமெடி ட்ராக். ஆமா, ஒரு காமெடி ட்ராக்குக்காக இல்ல நீங்க படம் தான் பார்க்க முடியல அப்படின்னா காமெடி ட்ராக்கை பார்த்து பண்ணு வச்சுங்க. இதோட சாயல்லையும் நிறைய காமெடிலாம் வந்துருச்சு. பட் இதை பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஒரு லாஃப்டர் தெரப்பிக்காக நீங்க இதை டெஃபினட்டா நீங்க இந்த படத்தை டெஃபினட்டாவே சாய்ஸ், எங்களோட சாய்ஸ் தான். பட் உண்மை என்னன்னா அந்த படம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கேடிவி, கலைஞர் டிவி இதெல்லாம் அப்ப சின்ன வயசுல பார்த்தது. கலைஞர் டிவில கேடிவில பார்த்தது, டிவில இருக்கு. இப்ப போடுறாங்களா தெரியல. பட் அது ஒரு நல்ல காமெடிக்காகவே நீங்க அதை யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் மூவி இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ட்ரை பண்றோம். நாங்க சூப்பரா பண்றோம் அப்படிலாம் சொல்ல, எங்களுக்கு நாங்க ஃபீல் பண்ணதை அப்படியே கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதான். சோ உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. ஆமா, இந்த இதோட எப்பவுமே சொல்றதுதான், இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து எப்பவுமே வந்து நாங்க போற ஜெனரேஷனுக்கு, நீங்க இன்றைக்கு இருக்கிற இந்த ஜென்சி, இவங்க ஜென் ஆல்ஃபா வரைக்கும் வந்துட்டீங்க, ஜென் ஆல்ஃபா வரைக்கும் வந்துட்டாங்க, ஆல்ஃபா பீட்டா என்னவோ தெரியல, அவங்க எல்லாருமே இந்த நாங்க பார்த்த படத்தங்களை நீங்க பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ரசிக்கிறதுக்கு நீங்க எதுவுமே பார்க்க முடியுதுன்ற பட்சத்துல நீங்க இந்த படங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. பார்த்த படங்களே திரும்ப பார்க்கறது, நீங்க ஒன்று கொரியனோ அது இங்கேன்னு ட்ரை பண்றீங்க. ஸோ நம்மளுதுல இந்த மாதிரி ஒரு கிளாசிக்ஸோ நல்லா இருக்கிற படமும் இருக்கு, அதை பாருங்கன்றதை உத்வேகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவை தவிர நத்திங் ஆர் ரோஸ்டிங் ஆர் ரிவ்யூவிங் ஆர் சம்திங், இஸ் ஜஸ்ட் அன் அப்ரைசல் வீடியோங்கிறது தான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் இன்னமும் கண்டினியூ பண்ணுவோம். உங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌரி. எல்லாத்துக்கும் நீ எப்படி? வணக்கம். நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கொஞ்சம் சொல்றேன். நன்றி. வணக்கம்.